ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை பியூட்டி ஃபார் மை குரூப் சேனல். நம்ம வந்து வில்லேஜ் மை பொண்டாட்டி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோன்னா, ஒயன் வீட்லேயும் டயாங் வீட்லேயும் வந்து மேரேஜ் பற்றி பேசுகிற மாதிரி அதில் வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து ஒயனை வந்து டயாங் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிடுங்க. இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒயின் வந்து நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த மாதிரி ஷாக் ஆகிட்டு வீட்டுக்கு போகாமல் அந்த மாதிரி தான் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த மாதிரி வந்து ஒயினோட அம்மா, என்ன ஒயின் மீன் குழம்பு கொடுத்துட்டியா, பாத்திரம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு ஒயின் வந்து அத்தை வீட்டில் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சேடாக ஒரு மாதிரி எப்படி சொல்ல, சேடு இல்லை, ஒரு மாதிரி உள்ளே போயிட்டாங்க. என்ன இந்த பொண்ணு பேய் பிடிச்ச மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க அவங்க அம்மா. சரி எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எதனா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 days அந்த மாதிரி போகுது. போன உடனே இந்த மாதிரி வந்து தயங்கோட அம்மா அப்பா 2 பேருமே வராங்க. இவங்க ஒயனோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மதினி சொல்லுங்க அண்ணி. உள்ளே இருக்கீங்களா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? என்ன சொல்கிறது, இந்த பையன் பண்ணுற வேலைலாம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன வேலை, என்ன பண்ணா? தயங்கு தான், என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த ஸ்கூல் இங்கே படிக்க மாட்டானா, எல்லாம் வெளியூருக்கு போகிறேன் அப்படின்றான், பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. எதுக்கு, ஏன்? உங்களுக்கு தான் தெரியும்ல, அவன் கொஞ்சம் நல்லா படிப்பான். இங்கே கொஞ்சம் படிப்பெல்லாம் கம்மியாக தான் சொல்லித்தராங்க கிராமன்றதுனால. அதனால் எனக்கு இங்கே படிக்க பிடிக்கலையா. அதனால் வந்து சரி பட்டணத்துக்கு நான் போய் படித்தே தருவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். 2 நாளாக இதை பற்றியே பேசுகிறான். ஏன்னே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் நான் போய் படிக்கணும் அப்படின்னே சொல்லிகிட்ருக்கான். சரி 2வது பையனாக இருக்கிறானே, சரின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதான் இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறானா சொல்லிட்டாங்க. அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு, வீடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து தயங்கோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்காங்கல்ல, அதனால் அங்கேயே தங்கி படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் அனுப்புகிறோம். மதினி அப்படியா? சரி, அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அமுச்சு விடுங்க. இல்லை மதினி, இருந்தாலும் எப்படி ஊரை விட்டுலாம் போகிறேன்னு சொல்கிறான். அவன் நல்லதுக்கு தானே, அவனுக்கு பிடிச்சிருக்கா, அவனுக்கு பிடிச்சா தானே படிக்க முடியும். அதுவும் சரி தான். சரி மதினி, அதான் உங்களை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். இன்றைக்கி லாஸ்ட்டு போகிறதுனால உங்களை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னான் மதினி. எங்கே வயனு, அவளையும் கூப்பிடுங்க. அவளுக்கு வயிறு வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. காலையிலேருந்து நல்லா தான் இருந்தா, இப்போ தான் ஏதோ வயிறு வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வயிறு வலின்னு சொல்கிறாளா? இருங்க. ஒயனு சொல்லுங்கத்த. வாங்கத்த, எப்போ வந்தீங்க? இப்போ தாண்டி வந்தேன். சரி, என்ன வயிறு வலின்னு சொன்னியா? ஆமாத்த, லைட்டாக வயிறு வலிக்குது, அதான் படுத்துட்டு இருந்தேன் சும்மா. அப்படியா? சரிடி, இந்த மாதிரி வந்து தயங்கு வெளியூருக்கு போய் படிக்கிறானா, இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறான், நீ வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து ஒயன் வந்து, ஐயோ அத்தை எனக்கு வயிறு ரொம்ப ஓவராக வலிக்குது, என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன இருந்தாலும் கொஞ்சம் சின்ன வயசு இல்லையா, கிஸ் பண்ணால் பயமாக இருக்காதுல்ல, பயமாக இருக்கும்ல, சாரி மாற்றி சொல்லிட்டேன், பயமாக இருக்கும்ல, அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. வேணாம், இப்போதைக்கே போக வேணாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இன்னடி வரலன்னு சொல்லிட்டேன், அவன் உங்கள் 2 பேரும் தான் கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இல்லைத்த, ரொம்ப வயிறு வலிக்குதுத்த, முடியலத்த அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சீனை போடுறீங்க. போட்ட உடனே உங்கள் அத்தையே அப்படியே சொல்கிறது நம்பிட்டாங்க நீங்கள் போட்ட சீனில். ஐயோ பிள்ளைக்கு உண்மையிலேயே வலிக்குதோ வயிறு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, சரிடி நீ போய் படுத்துக்க பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் போய் படுத்துறீங்க. ஆனால் படுக்கலை, போயிட்டு ஒளிஞ்சிருந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கேட்கும் போது இந்த மாதிரி சரி ஒயனோட அம்மா அதாவது உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி வா மதினி, நானாச்சும் வரேன் அப்படின்ற மாதிரி, பிள்ளைய பார்க்கணும் அப்படின்றாங்க. சரி வா மதினி அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. வீட்டில் இப்போ யார் இருக்கிறதுனா அவங்க வீட்டில் நீங்கள், அப்புறம் உங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தால அவங்க இருப்பாங்க. 2 பேரும் தான் இருப்பாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்து தயங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து தயங்க வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே, டேய் தயங்கு வந்துட்டியா அத்தை? வந்துட்டேன்டா. என்ன ஊருக்கு போறியா? ஆமாம் அத்தை, உங்களை விட்டு நான் எப்படி தான் தனியாக இருக்க போகிறேன்னா எனக்கு தெரியல. நீங்களும் எங்கள் கூடயே வந்துடுங்க. இல்லைடா, நான் இங்கே இருந்தால் தானே ஒயினு மாமாவெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. நானும் தான் நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது மிஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து இங்கே இருந்தால் தானே பார்த்துக்க முடியும்.
இங்கே நம்மளோட நலம்லாம் இருக்குது. அப்புறம் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா எப்படி இருப்பாங்க சொல்லு வயனும் மாமாவும். அதான் நீ பத்திரமா போயிட்டு வரணும் சரியா? அங்கே போயிட்டு பத்திரமா இருக்கணும். எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது, எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது. பசங்கக்கிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், ஓகேவா? சரி அத்தை, நீங்கள் ஒயனை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. மாமாவும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் போய் படிச்சுட்டு நானும் பத்திரமா வரேன். நல்ல பிள்ளைடா நீ. இந்த மாதிரி தங்க பிள்ளையை விட்டுட்டு யாருன்னா வேறு யாருக்குன்னா கட்டி கொடுப்பாங்களா ஒயனை? உனக்கு தானே கட்டி கொடுப்பேன் ஒயனை. சரி அத்தை, நீங்கள் பேசினே இருப்பீங்க. நான் போகிறேன், எனக்கு ஒரு டைம் ஆகுது. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அடப்பாவி, என்னையே வச்சு கலாய்க்கிறியா? இருடா ஒரு நாள் பாரு வச்சுக்கிறேன். எப்போ வச்சுக்கலாம்? இப்போ வச்சுக்கலாமா, அப்புறம் வச்சுக்கலாமா? அடப்பாவி, நான் அட்டடா. கேட்டிங்களா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அத்தை. தெரியாண்டா, என் மருவனை பற்றி எனக்கு தெரியாதா? சரி, பத்திரமா போயிட்டு வந்துடு தங்கம். சரி அத்தை, நீங்களும் பத்திரமா இருங்க. ஒயனையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒயனை நான் பத்திரமா தாண்டா பார்த்துக்குவேன். 10 தடவை சொல்கிறேன் பார்த்தியா அவன் பொண்டாட்டியை பற்றி. அவளுக்கு எதுவும் வயிறு வலின்னு சொன்னீங்க, இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லடா, ஆனால் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் இதுவும் கொடுத்தேன், தண்ணி சக்கரை தண்ணிலாம் கொடுத்தேன் அடித்து. ஆனால் குடிச்சிட்டும் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறா. அதான் என்னால் நம்ப முடியல. இவளுக்கு தண்ணி அடித்து கொடுத்தாலும் சரியாயிடும். ஆனால் வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறா, நம்ப முடியல என்னால். நடிக்கிறாளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை எங்கள் மாமா கூட ஊருக்கு போயிட போகிறனோன்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு அவளே சீன் க்ரியேட் பண்ணுறாளோன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கும். அது நாய் அப்படி கூட பண்ணும். அதெல்லாம் திமிரு பிடிச்சதாச்சே. சரி, அதை விடு. நீ முதல்ல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. டைம் ஆகுது பாரு. நேரத்துக்கு அடுத்தா நேரத்தை வீண் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிளம்பு. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஈவினிங்கும் ஆகுது. இந்த மாதிரி வந்து தேங்க வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கெல்லாம் போகிறாங்க. சாரி, அதாவது பட்டணத்துக்கு போகிறாங்க. ஓகே, கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டதுக்கப்புறம் ஒயனோட அம்மாவும் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஒயனு சொல்லுங்கம்மா. என்னடி வயிறு வலி பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. இப்போது மாமாவை அனுப்பிட்டிங்களா? எப்போ போனார்? இதெல்லாம் வக்கனே கேளு. வாடினா வராத. கொஞ்சம் வயிறு வலியை பொறுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அவன் உன்னை கேட்டான் தெரியுமா? மாமா என்னை கேட்டுச்சாம்மா? ஆமாண்டி கேட்டான். அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? எனக்கு டவுட்டாக இருக்குது. உனக்கு வயிறு வலியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. வந்தாலும் சக்கரை தண்ணி அடிச்சு கொடுத்தா போயிடும். இப்போ என்ன ரொம்ப வயிறு வலிக்குது சீனை போட்டுட்ருக்க? பொய் சொல்கிறியா? ஐயோ அம்மா, இல்லைம்மா பொய்யெல்லாம் சொல்லலை. உண்மையில வலிக்குதுமா. நம்பிட்டேன். சரி போயிட்டு எதனா வேலை இருந்தால் பாரு. வெளியே போயிட்டு குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காத. 4ஆம் வகுப்பு படிக்கிற, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. புரிஞ்சுதா? சரிம்மா, படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் போயிடுறாங்க. அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 years பேக் அந்த மாதிரி, ஒரு 10 years பேக் அந்த மாதிரி இருக்கும். காலையிலே வந்து அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து கத்திகிட்ருக்காங்க. ஒரு வீடு இல்லை, ஒயனோட வீடு தான். அவங்க அம்மா வந்து கத்திகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஒயனு எழுந்துடுறி. காலங்காத்தால் எப்படி ஈர்த்து போட்டு தூங்குறா பாரு. சூரியன் எப்படி அடிச்சிட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்க. எழுந்துரு. அம்மா கொஞ்ச நேரம்மா, தூக்கமாக வருதும்மா. எழுந்துடுறி. சும்மா எழுந்து வேலையை பாரு. காலேஜெலாம் போகலையா நீ? அம்மா இன்னும் கொஞ்ச நேரம்மா, தூங்குறம்மா, ப்ளீஸ். எழுந்துடுறீங்கிறேன். சீக்கிரம் ரெடி ஆகு. வெளியூருக்கு போய் படிக்கிற. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே லேட் ஆகிடும். இங்கேருந்து போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. அப்போ பஸ்ஸை பிடிக்க தேவையில்லையா? சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி விடுறாங்க முகத்தில். ஒயனும் அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? நான் இன்னும் கொஞ்ச நாள் தானே தூங்க போகிறேன். பாரும்மா, இன்னும் 6 மணி கூட ஆகலை. பிச்சு உன் வயசு பொண்ணுங்கள்லாம் 4 மணிக்கு எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போடுதுங்க வாசலில். நீ என்னன்னா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்க. இவ்வளோ கொள்ள விட்டதான் எனக்கு பெருசு. எழுந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒயனும் சரி அப்படின்ற மாதிரி எழுந்திக்கிறாங்க. எழுந்த உடனே இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வந்து நடந்து போயிட்டுருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது யோசிக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க, பழசெல்லாம் திங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாமா நம்ம கூட இருந்துச்சுல்ல, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரி. அப்போ கூட எப்படி சொல்கிறதுனா தேங்காய் பற்றி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நனவே இருக்குது. ஏன்னா வந்து சின்ன பொண்ணாலும் நனவே இருக்குது. இந்த மாதிரி சொல்லி வளர்த்துருப்பாங்க, மாமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாமே நனவே இருக்குது.
நினைவு இருக்கிறதுனால அதை மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி மாமா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. போனவுடனே பஸ் ஸ்டாப்பும் வந்தது. பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. உட்காந்த உடனே பக்கத்தில் இன்னொரு பொண்ணு வந்து உட்காடுறாங்க. பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து வேறு யாருமே இல்லை, ஒயினோட ஃப்ரெண்டு லியா. அவங்க பேர் லியா, ஓகேங்களா. பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போது லியா வந்து இப்போது வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி. என்ன ஒயனே பகல்லே வந்து மாமாவை நினச்சி கனவு காணிக்கிட்டு இருக்கியா? அப்படி போடி, நானே கஷ்டத்தில் இருக்கேன். இவன் வேற எரியில நெருப்பில் எண்ணெயை கொண்டு வந்து ஊற்றுறான். என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னாங்க? யாரும் என்ன சொல்லலை. அவர் நினப்பாவே இருக்குது. மாமா வரவே மாட்டுறாரு. போய் 10 வருஷம் ஆகுது. என் நினப்பு இருக்கான்னு கூட தெரியல. என்கிட்ட மட்டும் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க, மாமாவை தான் கட்டிக்கணும், மாமாவை தான் கட்டிக்கணும்னு. அவருக்கு அந்த நினப்பு இருக்கானே தெரியல. அப்புறம் எப்படி நான் கவலையாக இருக்குடி. அங்கே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, என்னை மறந்துருப்பார்ல. இல்லடி, அது எப்படி உன்னை மறந்துருப்பாரு? சின்ன வயசுலேருந்து உங்கள் 2 பேருக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. உங்கள் மாமா பாரு உன்னை கன்ஃபார்மாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் வந்த பிறகு கல்யாணம் தான். கல்யாணமா? பார்க்கலாம், முதல்ல வரணும்ல. அங்கேயே யாருன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே நிற்க போகிறாரு. கவலையாக இருக்குது. நல்லா எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குடி. மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்குது. என்னடா வரவே மாட்டுறாரு அப்படின்னு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் கூட பார்த்து ஞாபகம் இருக்கும் என்ன. அவர் தான் வரவே மாட்டாரே எங்கத்த. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதடி. ஏன்னா உங்கள் மாமாவுக்கு மனசில் நீ தான் இருக்க. அதே மாதிரி உன் மனசில் டயாங் மாமா தான் இருக்காங்கல்ல. அதனால் 2 பேரும் எப்படியாவது நீ எப்படி நினைக்கிறீங்க இப்போ வந்து மாமாவை பார்க்கணுன்ற மாதிரி, அதே மாதிரி அங்கே வந்து டயாங் வந்து நினைப்பாங்கள்ல, ஒயனை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கும் ஃபேஸு அப்படிலாம் நினைப்பாங்கடி. அதெல்லாம் நினைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. உன்னை தான் பாரு டயாங் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. உன் வாய்க்கு உன்னோட வாய் பழிச்சா, வாய் வார்த்தை பழிச்சா உனக்கு நான் ஒரு சவத்தில் நகையே எடுத்து போடுறேன். பார்க்கலாம். அது சீக்கிரம் நடக்க போகுது. சீக்கிரம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணு காசெல்லாம். சரி இன்னைக்கு என்ன சாப்பாடு கொண்டு வந்த? நான் தயிர் சாதம் தான் கொண்டு வந்தேன். எப்போ பார்த்தாலும் தயிர் சாதமா? நான் வந்து இன்னைக்கு சாம்பார் சாதம் கொண்டு வந்தேன். நீ மட்டும் என்னவா? சாம்பார் சாதம் மட்டும் என்னவா? அதுவும் நார்மலாக சமைக்கிற மாதிரி தானே. ஆனால் எனக்கு சாம்பார் சாதம் தான் பிடிக்குமே. டெய்லி நான் அதை தானே கொண்டு வரேன். எனக்கு அதானே ரொம்ப பிடிக்கும். தினமும் அதே சாப்பிட்ற உனக்கு சலிக்காதா? இல்லடி, அதெல்லாம் ஒரு செம்மையாக இருக்கும் தெரியுமா. எங்கள் அம்மா கையால் சாப்பிட்றது ஐயோ சுகமாக இருக்கும். நானாவது எங்கள் வீட்லையாவது பரவாயில்ல, எப்போயாவது இந்த மாதிரி சாம்பார் தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே சாம்பார் தான் செய்கிறாங்க. ஏன் நீ சாம்பாரே சாப்பிட்ற? அது சின்ன வயசுலேருந்து பிடிச்சிடுச்சுடி. எங்கள் மாமா சின்ன வயசில் ஆசைப்பட்டது சாப்பிடுமா, அதுக்கப்புறம் விட்டுருச்சு. ஆனால் வந்து எனக்கு அது பிடிச்சிடுச்சு. மாமா சாப்பிடுதேன்னு சொல்லி நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிடுச்சு அந்த சாம்பார் சாதம். அதனாலே அந்த சாம்பார் சாதத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் பாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோயேன். சரி, மாமாவுக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும், சாப்பிட்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மாமாவுக்கு மீன் குழம்பு தானே பிடிக்கும். ஏன் நீ அதை மட்டும் சாப்பிட மாட்டேற? மீன் முள் குத்திடும்டி, அதான் சாப்பிட மாட்டேன். அப்போ எதுக்கு சின்ன வயசில் மட்டும் சாப்பிட்டீங்களா? அதுவா? கேள்வி மேலே கேள்வி கேட்காத. என்ன நீ சைலண்டாக வா, காலேஜ் வந்துச்சு போயிட்டாங்களா வா. இப்படி சொல்லி சொல்லி சமாளி எல்லாமே. வாடி. அப்புறம் அந்த ஹெச்ஆருக்கு கிழின்னு கிழிப்பான். சீக்கிரம் வா. சரி வா போகலாம், டைம் வர ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலேஜ்குள்ளேயும் போகிறாங்க. காலேஜ்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி வந்து ஈவினிங்கு வீட்டுக்கும் வராங்க. வரும்போது 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து பேசிகிட்டே நடந்து வராங்க. சரிடி நீ வீட்டுக்கு போ, பத்திரமா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக போகிறாங்க. ஒயனும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே மா என்னடி சிரிக்கி அதுக்குள்ளே வந்துட்ட? சரி வா, உங்கள் ஆத்தா வேற சந்தைக்கு போயிருக்கா, எனக்கு வந்து வெத்தலையை இடிச்சு கொடு. உனக்கு வெத்தலை இடிச்சு கொடுக்குதாம்மா பிறந்தனா? போ கிளவி. என்னடி இந்த வயசில் இப்படிலாம் பேசுகிற? எங்கள் வயசில் இருக்கிற பொண்ணுங்களாம் ஒரு வார்த்தை மீறி பேச மாட்டாங்க தெரியுமா? உங்கள் வயசில் ஏது பொண்ணுங்க எல்லாம் கிளவிங்களா தானே கிடைக்கிறீங்க. நான் நானே என் வயசில் நானே பொண்ணு தான். நான் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் தெரியுமா? அந்த காலம் அப்படி, இந்த காலம் எப்படி, நான் மரியாதை கொடுக்க மாட்டேறேன். ரொம்ப பேசாத, இந்த குத்துற உலக்க எடுத்து வாயில் குத்தி விட்ருவேன். அடி கொலகாத கிளவி. சரி அப்பா வச்சிருக்கா? அப்பா இப்போ தான் வெளியே போச்சு. சரி எனக்கு சோறாச்சு போடு, பசிக்குது. முதல்ல இந்த வெத்தையை போட்டு நல்லா நசுக்கு, அப்புறமா சாப்பாடு போட்டு தாரேன். சரி கொடு. ஒரு வேலை செஞ்சதான் இன்னொரு வேலைன்ற.
கொடுத்து தொலை, நான் செய்து தரேன். சீக்கிரம் செய், வாயை மட்டும் நல்லா ஆடுற ஆயா மாதிரி. சரி சரி சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியும் அவங்க பேத்தியும் வயனும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க வெத்தெல்லாம் இடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் வயனுக்கு சாப்பாடு போட்டு தராங்க. தரும்போது எல்லாம் திங்க மட்டும் தெரியுது. உங்கள் மாமாக்கு நாளைக்கு எப்படி சாப்பாடெல்லாம் சமைச்சு போடுவ? அதெல்லாம் கற்றுக்குவேன் கிழவி. நீ முதல்ல எனக்கு சோறை போடு. சோறு சோறு சோறுன்னு சாவு. நீ ஒரு நாள் போய் சேருவல்ல, அன்னைக்கு சோத்தாக்கி போடுற சரியா? நிம்மதியாக திண்டு போ. ஓகே? சிரிக்குமா வச்சிருக்கு, என்னை விஷத்தை வச்சு கொல்ல பார்க்குறாளே. அப்படியே கத்திரி கடை, நான் சாப்பிட்டு ஓடுறேன். என்ன? உங்கள் அம்மா வரட்டும், அவளுக்கும் இருக்கு உனக்கும் இருக்கு. வரட்டும் வரட்டும். சரி, நான் மேலே போகிறேன். போ போ, எங்கேயாவது போ. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சால அப்படின்னு சொல்லிட்டு வயனும் மேலே போயிடுறாங்க. ஒன்று வயன் வந்து ரூம்குள்ளே போயிட்டு தூங்கிடுறாங்க. இந்த மாதிரியே கொஞ்சம் நாளும் போகுது, ஒரு 1 மந்த்து அந்த மாதிரி போகுது. போன உடனே ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் காலேஜ்லாம் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வாசலில் கார்லாம் நிற்கிது, பார்த்தா ஸ்லிப்பர்லாம் நிறைய இருக்குது வீட்டு வாசலில், அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்தோன்னே என்ன இது, யார் வந்திருப்பா வீட்டுக்குள்ளே, இவ்வளோக்குள்ளே இருக்குது செருப்பெல்லாம், கார் வேறு நிற்கிது, சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட அத்தை மாமா அப்புறம் ஒரு கேரக்டரே நான் இதில் சொல்லாமல் விட்டுருப்பேன். அது யாருன்னா தயாங்கோட தம்பி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கேரக்டரே நான் விட்டுருப்பேன் இதில் சொல்லாமல். அது இப்போ தான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தம்பி ஒருத்தர் வந்து இருந்திருப்பார். அதான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே வந்து இந்த தம்பி ஒருத்தர் இருக்கான், படிக்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுலேயே அந்த மாதிரி சொல்கிறப்போ இதுலேயும் வந்து இருக்காங்க. அவர் பேர் வந்து கிம் ஜூன். ஆனால் வந்து ஊரில் அவங்க பாட்டி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்றது வந்து சின்ராசு அப்படின்னு கூப்பிடுவாங்க. மாதிரி வந்து எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து அங்கே வந்து ஒரு பையன் கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே இருக்கான், ஒல்லின்னு சொல்ல முடியாது ஆனால் கரெக்டாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு பையன் வந்து உட்காந்துட்ருக்கான். உட்காந்துருக்கும்போது திரும்பி தான் உட்காந்துருக்காங்க, பின் பக்கம் தான் தெரியுது எனக்கு வந்து பார்க்கும்போது. சரி முன்னாடி போய் பார்க்கலாம் யாருன்னு அப்படின்னு சொல்லி போகும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுது கரெக்டாக. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அந்த பாட்டியை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி, ஏ சிரிக்கி எங்கடி இருக்க, வந்தவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வா, விளக்கெல்லாம் ஏற்றி வை, கரண்ட்டு வேற போய் தொலைஞ்சிருச்சு. சரி இரு பாட்டி வரேன். அத்தை எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். ஐயோ கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு, கண்ணே தெரியல எனக்கு. இந்த இருங்க அத்தை, மெழுகுவத்தி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிச்சனுக்கு போயிட்டு மெழுகுவத்திலாம் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வரும்போது எப்படி சொல்கிறது, உங்கள் தெரியும்ல உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக தெரியும்ல, அந்த மெழுகுவத்தியில் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது. அப்போ அங்கே உட்காந்துருக்க அந்த பையன் வந்து உங்களை பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தா இந்த சொல்லுவாங்கள்ல பாட்டு கூட பாடிடலாம் போல். பையன் வந்து பாட்டு பாடுறான், அவன் மனசில் வந்து பாட்டு ஓடுது. என்ன பாட்டுனா, எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறக்கும் முன்னே அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்பாவா அவங்க வந்து மாடு வச்சுருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறான். இதோட வந்து இது முடியுது. இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த பையன் யார் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும் எங்களது வியூஸ் அவ்வளோ போகல, ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வீடியோவில் எடுத்து போடுறோம், கொசுக்கடிலாம் வேறு கஷ்டப்படுறோம். எங்கள் கஷ்டத்தை உங்களை தவிர யார்கிட்ட சொல்ல முடியும் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, சராங்கியோ. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் பாய், சராங்கியோ, சல்சாயோ, டாட்டா, பாய் பை மீஸ், பாய், டாட்டா.